ஒரு வருஷத்துக்கு 1,00,000 குழந்தைங்க தன் பேரண்ட்ஸ் கையாலே கொல்லப்படுறாங்க. இப்போ நான் சொன்னது நம்ம இந்தியாவில் மட்டும். இந்த மாதிரி உள்ளவங்க சில கேஸை தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போறேன். அதனால மனசு பலவீனமான ஆளுங்களா இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நீங்க பார்க்குற பெனிட்டாங்கிற இந்த பொம்பளை தனக்கு பிறந்த 40 நாள் ஆன குழந்தைய டிஷ்யூ பேப்பரை உருட்டி மூச்சு குழாயை அடைச்சு கொண்டிருக்கா. அதை எதுக்கு பண்ணன்னு கேட்டதுக்கு தன் கணவன் குழந்தையை அதிகமாக கவனிக்கிறாரு, நீ கவனிக்கலன்னு ஒரு காரணம் சொல்றான். எனக்கு ஒன்று புரியல. உங்க வீட்டில் குழந்தை பிறந்தா உங்க குழந்தைங்க மேலே தான் நீங்க அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி தன் குழந்தையை கொண்டிருக்கா. இவ்வளவு மாதிரி 1-2 கேஸ் இருந்தா பரவாயில்ல. இந்தியாவில் மட்டுமே 1,00,000 குழந்தைங்க தன் அம்மா கையால் கொல்லப்படுறாங்க. இப்போ நீங்க பாக்குறது பெங்களூர்ல ஒரு பெண் மருத்துவர் தன் 5 வயது குழந்தைய மாடியில இருந்து தூக்கி போட்டு கொண்டுறாங்க. அவங்களுக்கு காரணம் கேட்டதுக்கு எனக்கு மனநலம் சரியில்லை, அதனால நான் இதை பண்ணேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நியூஸ் எடுத்து நான் சொன்னா பல இது சொல்லலாம். இந்த அபிராமியோட நியூஸ் தான் உங்களுக்கு தெரியும். தன் 2 குழந்தைகளை கொண்டா. நான் இப்ப சொன்ன கேஸ் எல்லாம் விடுங்க. இப்போ உள்ள பேரண்ட்ஸே சரியில்லை. நானே நிறைய பேரை பார்த்திருக்கேன். தன் பசங்க அழுதோன உடனே கையில மொபைல் போனை தூக்கி கொடுத்துறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் தனியா குழந்தைய வீட்டுல விட்டு வேலைக்கு போறது. அப்ப அந்த குழந்தை எதை பார்த்து வளரும், யார்கிட்ட பேசும், அதுக்கு என்ன தெரியும்? அப்புறம் அது மட்டும் இல்லாம தன் பசங்க கெட்ட வார்த்தை பேசினா அதை என்கரேஜ் பண்றது. இப்படியெல்லாம் பண்ற பேரண்ட்ஸ் இருந்தா அவங்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க குழந்தைய வளர்க்க முடியலாம் எதுக்கு பெத்துக்கிறீங்க? உங்களால குழந்தைய வளர்க்க முடியும் தெரிஞ்சா மட்டும் பெத்துக்கோங்க. தேவையில்லாம ஒரு குழந்தையோட வாழ்க்கையை நீங்களே சீரழிச்சிடாதீங்க.